तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு. பிப்ரவரி மாதத்தில் சூரியன், செவ்வாய், புதன் பயிற்சி என முக்கிய கிரக பயிற்சிலாம் நடக்க இருக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், கிரக சேர்க்கைகள் உள்ளிட்டவற்றால் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம், பண சேர்க்கை ஏற்படும். உங்கள் செயல்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். அதாவது பிப்ரவரி மாதத்தில் நடக்க உள்ள கிரக பயிற்சிகள் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, பிப்ரவரி 4ஆம் தேதி 2025 குரு பகவான் ரிஷபராசியில் வகர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்க உள்ளார். பிப்ரவரி 11ஆம் தேதி 2025 அன்று புதன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 12, 2025 அன்று சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். பிப்ரவரி 24, 2025 அன்று செவ்வாய் மிதுன ராசியில் வகர நிவர்த்தி அடைந்து நேராக நகரத் தொடங்க உள்ளார். பிப்ரவரி 27, 2025 புதன் மீன ராசியில் பயிற்சி ஆகிறார். கும்பத்தில் சூரியன், புதன் மற்றும் சனியின் திரிகிரகி யோகத்தை உருவாக்குத. இது சாதகமற்ற பலனை தரும். இருப்பினும் இதனால் சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக அமைய இருக்குது. மகரத்துக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் குரு சுக்கிரன் பிப்ரவரி மாதத்தில் பெறப்போகும் பலன்கள். அதாவது பிப்ரவரி மாதத்தில் மகர ராசியை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, இந்த 2025ஆம் ஆண்டில் முதல் மாதமான ஜனவரி மாதம் விரைவில் முடிய போகுது. அடுத்தது பிப்ரவரி மாதம் பிறக்க போகுது. பலரும் இந்த மாதத்தை நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த வகையில் இந்த பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பாக அமோகமாக இருக்க போகுது. பாக்கியாதிபதி புதன் பகவான் ராசியில் பல நல்ல பலன்களை பெற போகிறீங்க. உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு வந்தவங்க குணமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளி மாநிலங்கள், வெளி நாடுகளில் வேலை வாய்ப்பெல்லாம் உண்டாகும். உடல் நலனில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணுங்க, அதான் உங்களுக்கு நல்லது. 8ஆம் இடத்திற்குரிய சூரியன் ராசியில் அமர்ந்துள்ளார். 6க்குரியவர் 8க்குரியவர் ராசியில் அமர்ந்துள்ளதால் அரசுக்கு செலுத்த வேண்டிய முக்கியமான வரிகளை செலுத்துவது நல்லது. தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் வர இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. 2ஆம் இடத்தில் சனி, புதன் சேர்வதனாலும் 13ஆம் தேதியிலிருந்து அஷ்டமாதிபதியும் சேர்றதுனால பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வாக்குறுதி, உறுதிமொழி கொடுக்கறத தவிர்ப்பது நல்லது. 3இல் உள்ள சுக்கிரன் நன்மையான கிரகமாக இருக்குது. நல்ல பொருளாதார வளர்ச்சி பெறும். 3இல் உச்சம் பெறும். உங்களுடைய மகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு கொடுக்கும். அதாவது சுக்கிரன் ராகுவின் சேர்க்கையினால் உடல்நலத்தில் கொஞ்சம் பிரச்சனைலாம் ஏற்படும். அதனால் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாபாரத்தில் உங்களுக்கு இயலாத விஷயங்கள் பிறருக்கு செய்து கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கிறத நீங்கள் தவிர்த்துடணும். குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால அனைத்து விதமான உயர்வுகளையும் கொடுக்க போகிறாரு. நிதி சார்ந்த விஷயங்கள்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பார். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. கோயில் பணிகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது நல்லது. 6இல் செவ்வாய் இருக்கிறது. சில உடல்நல கோளாறுகளை ஏற்படும்.
எதிரிகள் உங்களை வீழ்த்த பார்ப்பாங்க. உடம்பில் ரத்தம் சம்மந்தப்பட்ட ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் பார்த்து டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிங்க. இந்த காலகட்டம் நிறைந்த நன்மைகளை தரும் காலமாக இருக்க போகுது. வியாபாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, குருவின் பார்வை என அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. மதுரை வீரன் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். சுக்கிரனுடைய அனுகூலம் மிக சிறப்பாக இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. பல வகையிலும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த சோதனையும் வேதனையும் மாறப்போகுதுங்க. உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும். வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும். அரசாங்க காரியங்களில் இருந்த தடை நீங்கும். புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகும். பணியாளர்கள் மூலம் காரிய அனுகூலம் ஏற்படும். அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிப்பாங்க. செயல்திறமை அதிகரிக்கும். உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டலாம் பெறுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள்கள் சேரும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லதே. பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த தேவையான பணிகளை கவனிப்பீங்க. பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்கள் பொருள்களை பத்திரமாக வச்சிருக்கிறது நல்லது. கலைத்துறையினருக்கு திடீர் கோபம் உண்டாகலாம். நிதானமாக இருக்கிறது நல்லது. புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு பார்க்கறது நல்லது. தெளிவான சிந்தனை தோன்றும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்னாடி அதில் ஆலோசனை பண்ணி நல்லதா கெட்டதா என்று ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு சாமர்த்தியமான உங்களது செயல் கண்டு மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க. முக்கிய நபர்கள், அந்தஸ்தில் உயர்ந்தவங்க நட்பு கிடைக்கும். அதனால் கௌரவம் அதிகரிக்கும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும். புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். அதனால் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கும். திறமை வெளிப்படும். ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படும். பெற்றோர் ஆதரவாக இருப்பாங்க. அடுத்தது உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும்பொழுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் பார்ப்பாங்க. நிலுவையில் உள்ள தொகை சேரும். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தெய்வ நம்பிக்கை கூடும். அடுத்தது திருவோணம். அதை பற்றி பார்க்கும்பொழுது உறவினர்கள், நண்பர்கள் மூலம் உதவியெல்லாம் கிடைக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் திறமையாக சமாளித்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. இழுபறியாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பம் ஏற்படும். மாணவர்களுக்கு தேர்வுகள் பற்றிய பயம் நீங்க போகுது. கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். அடுத்தது அவிட்டம் 1, 2 பாதங்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது இன்று எல்லா காரியங்களிலும் நன்மை உண்டாகும். செய்தொழில் சிறக்கும். நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவும் ஏற்படும். செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும். தேங்காய் தீபம் ஏற்றுனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.